இந்த கடலம்மா மாநாடு ஏன்னா மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான எந்த உரிமைகளுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, பல பல ஜாதிகளா பிரிஞ்சு இருக்காங்க. அப்ப அவங்களோட தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும் போது மீனவர்களுடைய வலிமை தெரிய மாட்டேங்குது. அதனால மீனவர்களுடைய பிரச்சனைக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் குரல் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா மத உறவுகள் என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனைனா அப்புறம் கூடி நிக்கிறாங்க. மீனவர்கள் கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனைனா சென்னையில உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சென்னையில உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாகப்பட்டினத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. பாருங்க, இன்னைக்கு கழிவுகள் அனைத்தும் கடல்ல கலக்குது. இப்ப தொழிற்சாலைகள் எல்லாமே கடல்ல விடுறாங்க. இதனால மீன் வளம் குறையுது, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மீன் வளம் நல்லா இருந்தாதான் மீனவர்களுடைய வாழ்வு செழிக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மீனவர்கள்ட்ட ஒரு பைசா கூட மிச்சப்படுறது இல்ல. கந்து வட்டி, ஜிஎஸ்டி, எங்களுக்கு வள இன்ஜின் இப்படி வாங்கினா ஜிஎஸ்டி 18%. ஒட்டுமொத்தமாவே இந்த மீனவர்களுடைய வாழ்வு இந்த மத்திய மாநில அரசுகள் நசுக்குது. இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணா கடலம்மா மாநாடு முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறார்.